பிலிப்பியர் புதிய ஏற்பாடு பக்கம் 273 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வார்த்தை பார்த்து அவருடைய ஜனங்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக நம் நடுவில் பேசிக் கொண்டிருக்கிறார். தினந்தோறும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களின் மூலியமாக ஆவியானவர் நம்மோடு ஈடுபடுகிறார். தேவச்சனமே, அந்த காலை பிரேயர்ல ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் மூலியமாக ஆவியானவர் தம் பிள்ளைகளை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி தம் பிள்ளைகளுக்கு உதவி செய்த அந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக ஆறுதல் படுத்தி அவளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் நம் தேவனாகிய கர்த்தர். இந்த நாள் நம்முடைய சபைக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தங்களை நம் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்கிறது அந்த வார்த்தை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இடைவிடாமல் எப்பொழுதுமே கர்த்தருக்குள் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாயிருங்க. அதுக்கு அடுத்தது சந்தோஷமாயிருங்க என்று மறுபடியும் சொல்கிறார் ஆவியானவர் இந்த வேளையில. இந்த வார்த்தை பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்கிறார் ஆவியானவர். ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், வாரந்தோறும் திருச்சபையில வந்து ஆண்டவரை துதிக்கிறோம், அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிற, மறுநாள் துக்கத்தோடு வாழ்கிறேன். ஒரு நாள் நிம்மதியோடு இருக்கிற, மறுநாள் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை என் குடும்பத்தில். பிரச்சனைகள், போராட்டங்கள். இந்த இடத்துல அந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்குள் இருக்கும் பொழுதுதான் சந்தோஷத்தை பார்க்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளா. கர்த்தருக்குள் நீ இல்லை என்றால் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குடும்பத்தில் பார்க்க கூடாது. எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஏவென்றுதான் நீங்கள் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். ஆனா ஆண்டவருக்கு விருப்பம் என்ன? அவருடைய பிள்ளைகளோடு இரவும் பகலும் சஞ்சரிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நீயும் நானும் தான் ஆண்டவரை எங்கேயோ விட்டு விலகுகிறோம். ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். அதனால்தான் அந்த சந்தோஷத்தை பரிபூர்ணமாக நம்மளால் பார்க்க முடியவில்லை. எதெடுத்தாலும் தோல்வி, ஒரு வெற்றியை பார்க்க முடியவில்லை. அதுல பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் இருக்கிறோம், ஆனால் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கர்த்தருக்குள் இருக்கிறோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவச்சனமே, கர்த்தருக்குள் உண்மையாய் இருந்தால் நிச்சயமா சொல்கிறேன், ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுதினமும் பார்த்து கொண்டிருப்பீங்க. வசனம் பொய்யாய் மாறாது. மனிதர்கள் வேட பொய்யாய் மாறிவிடவும், வசனங்கள் பொய்யாய் மாறாது. ஊழியக்காரருடைய வார்த்தைகள் வேண்டால் மாறிவிடும். வசனம் ஒரு காலம் பொய்யாய் மாறிவிடாது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. இந்த வார்த்தை பொய்யாய் மாறாது. நீ கர்த்தருக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் எப்பொழுதும். வெறும் பகல் மாத்திரம் இரவுல கவலை, வெறும் இரவு மாத்திரம் பகல்ல கவலை. இல்ல பணம் இருக்கும் பொழுது மாத்திரம் சந்தோஷம், இல்ல பணம் இல்லாத நேரத்திலும் சந்தோஷம். ஐயா, ஜனங்கள் கூடியிருக்கிற நேரத்தில் மாத்திரம் சந்தோஷம், கூடியிருக்காத நேரத்தில் மாத்திரம் இல்ல. எல்லா நேரத்திலையும் நீ கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை பார்த்திருக்க தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்படியா? மறுபடியும் சொல்கிறார் ஆவியானவர், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இந்த வேளையில 3 குறிப்புகளோடு ஆவியானவர்
நம்மோடு பேச போகிறார். போன வாரம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் காண்பித்து வைத்தார். ஆழமாக 3 குறிப்புகள் மூலமாக ஆவியானவர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு இன்னும் ஆழமாக கொஞ்சம் கடிந்து கொள்வதை போல உங்களை சீர்படுத்த நினைக்கிறார் நம் தேவனாகிய கர்த்தர். உங்களை சீர்படுத்த, ஏனென்றால் சந்தோஷம், நீங்கள் சமாதானத்தை பார்க்க வேண்டும். பிரச்சனைகள் விலகி ஒரு சமாதானத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆலயத்துக்கு வருகிறேன், ஆனால் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியல. கர்த்தரை துதிக்கிறேன், ஆனால் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியல. கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறேன், அந்த பரிபூர்ணமான சமாதானத்தை என்னால் பார்க்க முடியல. அதுக்குரிய வழி வாசலை தான் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அதுடைய ஆழமான ரகசியத்தில் ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். ஏன் நம்ம சந்தோஷத்தை எழுந்திருக்கிறோம்? அனு சொல்லியிருக்கிறார், சந்தோஷமா இருங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம எழுந்திருக்கிறோம். தேவச்சனம், அந்த சந்தோஷத்தை நம்ம எழுந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை மூலியமாக நல்லா கேளுங்க. உற்று நீங்க கவனிக்கணும், உற்று நீங்க கவனிக்கணும். வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தை இன்றைக்கு குடும்பத்தை உன்னை விடுதலாக்குற வார்த்தையாக மாறும். உடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, உங்க கணவருடைய வாழ்க்கையில சந்தோஷம், உடைய மனைவியுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, பிரச்சனைகள், போராட்டங்கள். ஏன்? அதோடைய வழி நம்மளுக்கு தெரிந்து விட்டால் அந்த இலக்கத்தை அடைந்து விடுவோம் ஐயா. அந்த வழி நம்மளுக்கு தெரிந்து விட்டால் இந்த இலக்கத்தை அடைந்து விடுவோம். அதோடைய வழி வாசலை தான் இன்னைக்கு நமக்கு காண்பிக்க போகிறார். அதனால்தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக மேல வந்து விட்டேன். இன்னைக்கு அநேக வசனத்தின் அடிப்படையில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு பிரசங்கி 5ஆம் அதிகாரம். சங்கீதம், நீதிமொழிகள் ஆன பிறகு வரும் பாருங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம், பக்கம் 795. பழைய ஏற்பாடு 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள், 4-5 வசனங்கள், 2 வசனங்களை படிக்கலாம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அது 5ஆவது வசனத்தை படிக்கலாம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ஆமென், ஆமென். இந்த வேளையில பொருத்தனை குறித்து தான் நாம் இந்த வேளையில பார்க்க போகிறோம். முதலாவது, நீ பொருத்தனை செய்து கொண்டால் அந்த பொருத்தனை செய்த நீ அதை நிறைவேற்ற வேண்டும். நம்ம பொருத்தனை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் சிலர் நிறைவேற்றுகிறீர்கள், ஆனால் சிலர் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள். தேவச்சனம், இந்த ஜனவரி 1 தேதி வந்துவிட்டால் அநேக ஜனங்கள் பொருத்தனை செய்வார்கள். கிராம பகுதியில் என்னவென்று தெரியுமா? நான் மனம் திரும்பிடுறேன், நான் குடிக்கிறத விட்டுடுறேன், நான் திருச்சபைக்கு வருவேன், நான் இந்த காரியங்களை செய்வேன். நான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன தெரியுமா பொருத்தனை செய்வாங்க? நான் இந்த வருஷத்துக்கு பைபிள் படிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 1ஆம் தேதி அதுதான் நிறைய பேர் பொருத்தனை செய்வாங்க. நான் சரியான நேரத்தில் ஆலயத்துக்கு வந்துடுறேன். நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? நான் தினந்தோறும் 1/2 மணி நேரம் நான் ஜெபிப்பேன். என்று அநேக பேர் சில பொருத்தனைகளை செய்வார்கள். அந்த பொருத்தனை செய்தால் அந்த பொருத்தனைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த பொருத்தனைக்கு கீழ்ப்படியாமல் விட்டு விலகினால் சமாதானத்தை பார்க்க முடியாது ஐயா. உன் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது. நீ பொருத்தனை செய்து கொண்டிருந்தால் இந்த மெசேஜ் நைட் 2:30 மணி வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்திருக்கிறேன். பல மணி நேரம் காத்திருந்து இந்த மெசேஜை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல தேவச்சனமே, ஆண்டவரிடத்தில் ஜெபித்து தான் இனி வருகிற நாட்கள்ல தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரலாம். இது வரைக்கும் ஜெபித்தான் கொண்டு வருவோம். ஆண்டவர் என்ன பேசுறாரு எழுதி கொண்டு வார்த்தைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அநேக பேர் பொருத்தனை செய்வோம், சிலர் அந்த பொருத்தனை நிறைவேற்றி விடுவார்.
ஜெபிப்பார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். சிலர் நாங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் அவங்களுக்கு நாங்கள் முழங்கால் படிட்டு கண்ணீர் சிந்தி முழங்கால் படித்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் ஏதோ ஒரு கட்டுண்ட மக்களை போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவச்சனமே, ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம், இவங்களை விடுதலை யாக்குங்க என்று சொன்னாலும், ஆனால் நிறைய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியவில்லை. ஏது என்று யோசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு காண்பித்தார், ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். 4வது வசனம் உரைக்கிறது பாருங்க, படிக்கலாம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பாத்தீங்களா? தேவனுக்கு, ஊழியக்காருக்கு அல்ல, மனிதனுக்கு அல்ல. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதிக்க கூடாது. நீ அப்படி தாமதித்தால் அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு சாபமாக மாறிவிடும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம், அதாவது கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. ஏன் நம்மளால எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியவில்லை? பொருத்தனை ஏதோ ஒரு இடத்துல நம்ம செய்திருப்போம், அது நிமித்தம் நம்ம அந்த சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, கர்த்தரை குற்றம் சாட்டுகிறோம். கர்த்தர் மேல் குற்றம் சாட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. உன்னை நீயே நிதானித்து சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், அப்படி நிதானித்து சோதித்து அறிந்து பார்த்தால் ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார் ஒரு பொருத்தனை. இப்படியா? நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அதை செலுத்த நீ தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். பாத்தீங்களா, சொல்றாரு, நீ பொருத்தனை வேண்டிக் கொண்டாயா அது செய். இல்லை என்றால் 5வது வசனம் சொல்லுது, நீ பொருத்தனை செய்தால் செய், செய்யக்கூடாதா? நீ பொருத்தனை பண்ணாத, பொருத்தனை பண்ணக்கூடாது. அப்படி நீ சொல்லிவிட்டால் அதுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு அந்த பொருத்தனைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். அதனாலதான் நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டம், ஒரு சமாதானத்தை பார்க்க முடியல, ஒரு சமாதானத்தை பார்க்க முடியல. தேவச்சனமே, சமாதானத்தை விட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியவில்லை. ஏன்? யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் பொருத்தனை செய்து அவருடைய வாழ்க்கை, ஆண்டவரை ஏமாத்தினார்கள். அவருடைய வாழ்க்கை எந்த நிலைமை என்று நான் உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று விரும்புகிறேன். கொஞ்சம் உங்களை நான் ஆழத்துக்குள்ள கொண்டு செல்லலாம். ஏனென்றால் ஏதோ ஒரு மேலோட்டக்காக மேலாக உங்களை நடத்த வேண்டும் என்று நான் பிரியப்படலை. வருகிற நாட்கள்ல ஆழமான ரகசியத்துக்குள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு, இந்த சாப கட்டிலிருந்து எப்படி நீங்கள் முறியடிக்கப்பட வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை ஆவியானவர் பேச போகிறார். ஐயா, இப்படிப்பட்ட காரியங்களை ஆவியானவர் பேச போகிறார். படிக்கலாம் 1லிருந்து 10 வரைக்கும். அது நல்லா பாருங்க அந்த வசனத்தை. அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதில் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள்.
பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அதற்கு அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பொருத்தனை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவரை சோதிக்கிறீர்கள். நல்லா கொஞ்சம் உணர்ந்து இந்த வார்த்தையை உற்று கேட்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை விளங்க போகிறது இந்த நாளைக்கு தேவன். அதாவது நம்ம பொருத்தனை செய்து விடுகிறோம், அந்த பொருத்தனை நம்ம நிறைவேற்றுகிறதில்லை. அப்படி நீங்கள் நிறைவேற்றாமல் போனால் கர்த்தருடைய ஆவியானவரை தேவனுடைய பிள்ளைகள் சோதித்து பார்க்கிறீர்கள். இந்த இடத்துல அனனியா சப்பிராள் என்ற கணவன் மனைவி வருகிறார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்துல தங்களுடைய எல்லாவற்றையும் சொத்து நிலத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். அப்போஸ்தலர் கேட்கவில்லை. இவர்களாய் அனனியா சப்பிராள் ரெண்டு பேரும் எங்க சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு உடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். ஒரு பொருத்தனை செய்கிறார்கள். பொருத்தனை செய்த உடனே அவங்க உள்ளத்துக்குள் சாத்தான் தூண்டி, இல்ல நீங்க எல்லாவற்றையும் கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த நாளைக்கு என்ன செய்வீங்க, அடுத்த நாட்களுக்கு என்ன செய்வீங்க என்று ஒரு கொஸ்டின் மார்க் சாத்தான் விதைத்தான். அவர்களுக்கு ஒரு விதையை விதைத்தான். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பாதியை அவங்க வஞ்சித்து வைத்து பாதியை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்போஸ்தலர்கள் நீங்க எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லவில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லவில்லை. இவர்களாய் கொண்டு வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுக்கிறோம் என்று ஒரு பொருத்தனை செய்து கொண்டார்கள். தேவச்சனமே ஒரு பொருத்தனை செய்தார்கள். ஆனால் அந்த பொருத்தனையை இவர்கள் நிறைவேற்றவில்லை. கர்த்தராகிய ஆண்டவரை ஆவியானவரை வஞ்சித்தார்கள். வஞ்சித்த உடனே என்ன தெரியுமா அவருடைய நிலைமை? அவருடைய கணவர் வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நின்று இல்லை இவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே ஆவியானவர் அடித்தார். அவன் மரித்தான். அனனியா மரித்தான். சப்பிராள் அவருடைய மனைவி வந்தால் கணவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே என்று வந்து பார்க்கும் பொழுது அந்த கணவரை நின்று பார்க்கிறார். நின்று பார்க்கும் பொழுது மறுபடியும் பேதுரு கேட்கிறார். மறுபடியும் பேதுரு கேட்ட உடனே ஆம் நாங்க இவ்வளவுதான் விற்றோம். மறுபடியும் சப்பிராள் ஆண்டவரிடத்துல அப்போஸ்தலரிடத்துல ஐயா கர்த்தரிடத்துல ஆவியானவரிடத்துல போய் சொன்னார். ஆவியானவர் மறுபடியும் அடித்தார். ஆவியானவர் ஆவியானவர் மறுபடியும் அவருடைய மனைவியை அடித்தார். ஏனென்றால் அவருடைய மனைவி வந்து ஆவியானவருக்கு விரோதமாக போய் சொன்னார். நீ ஒரு பொருத்தனை செய்து கொண்டால் அதை நிறைவேற்ற வேண்டும். தேவச்சனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம மறிக்கல, ஆனால் நம்முடைய வாழ்க்கை மறித்திருக்கிற ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வாழ்க்கை ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் மற்றொரு பார்க்கிறோம்.
இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே, ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா இல்லை? இவங்க இவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்களே, ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு நிம்மதியா இல்லை? இவங்க இவ்வளோ மனமகிழ்ச்சியாக இந்த கிறிஸ்துமஸ், நியூ இயர் எல்லாம் பண்டிகைகள் கொண்டாடுறாங்களே, ஏன் என்னால் கொண்டாட முடியல? யோசித்து பாருங்க. அன்னைக்கு அனன்யா சபிரா பொருத்தனை செய்தார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், மரித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மரித்து போன ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரித்து போன ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் யோசிக்க வேண்டும். நீ பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்று, இல்லையென்றால் பொருத்தனை செய்யாதே. எந்த பொருத்தனை செய்யாதே, எந்த பொருத்தனை செய்யாதே. தயவு செய்து நான் அதுதான் உங்களுக்கு முதல் ஒரு குறிப்பாக கொடுக்கிறேன். அப்படி நீ பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றினால் கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை மரித்து போன ஒரு நிலைமையான ஒரு வாழ்க்கையாக இருக்காது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார்கள். முதலாவது ஒரு காரணம். இரண்டாவது எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் ஒருவர் யாராவது தெரிவிக்கலாம்? ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பாருங்க, இந்த வசனம் எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு இனி உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக நீ வாழ வேண்டும் என்றால், தோல்வியில்லை, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அது இரவும் பகலும், எந்த நேரம் பணம் இருந்தாலும் பணம், வேலை இருந்தாலும் வேலையில் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அந்த பரிபூர்ணமான சந்தோஷத்தை பார்ப்போம். ஐயா, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அந்த பரிபூர்ணமான சந்தோஷத்தை அடைவோம். தேவ ஜனமே, எவ்வளவுதான் பலவீனங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், எவ்வளவுதான் போராட்டங்களுக்கு சூழ்ந்து கொண்டாலும், கர்த்தர் நம்மோடு இருந்தால் எந்த பலவீனம் நம்மை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த பலவீனத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஐயா நமக்கு. ஏனென்றால் அவர் அவருடைய பலத்தினால் நம்மை நிரப்புகிறார். அந்த நிறைவானது வரும்பொழுது இந்த குறைவானது விட்டு விலகும். இந்த குறைவானது விட்டு விலகும். தேவச்சனமே, நீ சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்றால் கர்த்தரோடு அனுதினமும் நடக்க ஒரு வாழ்க்கையாக தேவனுடைய பிள்ளைகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனோக்கு அனுதினமும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாராம். ஒரு நாள் மாத்திரம் இல்ல, எத்தனையா 21வது வசனம் உரைக்கிறது பாருங்க. 65 வயதுல தேவன் ஏனோக்கை தெரிந்து கொள்கிறார். 22வது வசனம் உரைக்கிறது, 300 வருஷங்கள் தேவன் ஏனோக்கோடு சஞ்சரித்திருக்கிறார். 300 ஆண்டுகள் ஏனோக்கோடு சஞ்சரித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நம்ம அனுதினமும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறோமா? அனுதினமும் ஆண்டவரை நம்ம துதிக்கிறோமா? அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறோமா? அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் யோசித்து பார்க்க வேண்டும். இனி இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஒரு சைல்ட் பிரேயர் மாதிரி ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சைல்ட் பிரேயர் எல்லாரும் அந்த ஜெப வீரர்களாய் மாற்றணும். எல்லாருக்கும் ஒவ்வொரு 1 மணி நேரம் ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, 100 நாள் உபவாசம். ஒருவேளை மாத்திரம், காலையில மாத்திரம் 100 நாள் உபவாசம். ஏனென்றால் வாழ்க்கை நிலைமை மாற வேண்டும். எவ்வளவு நாட்களுக்கு கட்டுள்ளவர்களாக வாழ வேண்டும். நீ தேவனோடு சஞ்சரிக்கணும் ஐயா.
நீ தேவனோடு சஞ்சரிக்கணும். அதனால் மத்திய 17ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, இந்த ஜாதி பிசாசுகளை நம்ம எப்படி முறியடிப்பது? ஜெபத்தினால், உபவாசத்தினால். சமாதானம் இல்லாத கெடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, சமாதானம் இல்லாத கெடுத்து கொண்டிருக்கிற நம்ம குடும்பத்தை, சமாதானம் இல்லாத கெடுத்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த ஜாதி பிசாசுகளை எப்படி முறியடிப்பது? 100 நாள் உபவாசம் தரிக்க போகிறோம். ஒரே ஒரு வேலை மாத்திரம், 1ஆம் தேதியிலிருந்து தேவச்சம் காலையில். இல்ல நான் வேலைக்கு போறேன், நீங்க நைட்ல இருங்க. நைட்ல இருங்க. வேலைக்கு போறவங்க நைட்ல இருங்க. வேலைக்கு போகாதவங்க காலையில தரீங்க. காலையில தரீங்க, பிரச்சனை இல்லை. 100 நாள் சைல்ட் பிரேயரை போல. ஏன் தெரியுமா? எனக்கு தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார், நாமும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? சந்தோஷமா இருக்க, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் ஐயா. அது ஒரே ஒன்றுதான் நோக்கம். பிசாசு நம்ம குடும்பத்தை சிதறடித்துக் கொண்டிருக்கிறார். ஒடிக்கப்பட்ட ஒரு தேங்காய் போல, ஒரு பூசணிக்காய் போல ஒடிக்கப்பட்டு சிதறிக் கொண்டிருக்கிறோம், ஒரு கண்ணாடியை போல. அதனாலதான் இந்த முடிவு. ஒரே ஒரு வேலை மாத்திரம், 3 வேலை. தயவுசெய்து 3 வேலை யாரு இருக்காது 100 நாள். நான் 2 வேலை இருக்கிறேன். எங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஒரே ஒரு வேலை இருக்கு. வேலைக்கு போறவங்க நைட்ல இருக்கு, வேலைக்கு போவாதுங்க பகலில, காலையில ஒரு வேலை உணவு தவிர்த்து கொள்ளுங்க. புரியுதா? வேலைக்கு போறவங்க நைட்ல இருங்க, வேலைக்கு போகாதவங்க காலையில ஒரு வேலை. ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை தருவார். ஏனென்றால் நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் ஐயா. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். புதிய ஆண்டுக்குள்ள போகிறோம். நீங்க எவ்வளவு நாட்களுக்கு இந்த போராட்டம்? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சாபத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விடுதலை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு சஞ்சரிக்கிறார். நீதான் கர்த்தரோடு இணையவில்லை. அதனால்தான் தடம் புரண்டு கொண்டிருக்கிறோம். தண்டவாளம் பாருங்க, 2 இருக்கும். அந்த சக்கரங்களும் 2, இந்த பக்கம் இந்த பக்கம் 2 தண்டவாளத்தோட சரியாக பிரயாணம் செய்யும். ஆனால் ஒரு சக்கரமாவது கொஞ்சம் தாழ்வாக உயர்வாக இருந்தால் அந்த ட்ரெயின் கீழே விழுந்து விடும். நம்முடைய வாழ்க்கையும் இன்னைக்கு விழுந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் சரியாக இருக்கிறார். தயவுசெய்து சொல்றேன், அவர் மேல் எந்த குற்றத்தையும் சாட்டாதீங்க. கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார், கர்த்தர் எனக்கு அப்படி நடத்தின என் வாழ்க்கை, தயவுசெய்து சொல்லாதீங்க. நம்ம செய்கிற தவறு நிமித்தம் தான் சரியான ஒரு ஓட்டத்தை ஓட முடியவில்லை. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்மளால பார்க்க முடியவில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. சரி, நான் ஆண்டவரோடு சஞ்சரிக்காமல் விட்டால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? முதலாவது பார்த்தோம், பொருத்தனை செய்தால் அதுக்குரிய சாபங்கள் எப்படி இருக்கும். சாரி, பொருத்தனை செய்தால் அதுக்குரிய ஆசீர்வாதம், பொருத்தனை செய்யாவிட்டால் அது சாபம் எப்படி இருக்கும் சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வேளையில ஆண்டவரோடு சஞ்சரிக்காமல் விட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 10 30 34 வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம படிக்கலாம். புதிய ஏற்பாடு 3ஆம் புத்தகம் படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயின் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். நல்ல சமாரியனுடைய ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் இழந்து கொண்டிருக்கிறீங்க? அதாவது எருசலேம் என்பது ஒரு பரிசுத்த நகரம்.
எருசலேம் என்பது தேவன் வாழ்கிற ஒரு கூடாரம். எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடம். அது மகாராஜாவின் நகரம், அது மகாராஜாவின் கூடாரம் என்று வேதம் உரைக்கிறது தேவச்சனமே. அப்படி இருக்கும் பொழுது இந்த எருசலேமை விட்டுவிட்டு, ஆணுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு, எரிகோ என்பது சாபம் நிறைந்த ஒரு இடம், எரிகோ என்பது அக்கிரமம் நிறைந்த ஒரு இடம், எரிகோ என்பது தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குற இடம், எரிகோ என்பது பாத்தீங்கன்னா சமாதானத்தை கெடுக்கிற இடம், எரிகோ என்பது நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை கெடுக்கிற இடம், எரிகோ என்பது நம்மளுடைய உடைமைகளை, நம்மிடத்தில் இருக்கிறதை பறித்துக் கொள்கிற இடம் ஐயா. நம்மிடத்தில் சமாதானத்தை எடுத்து போடுகிற இடம். ஆனால் நீயும் நானும் எருசலேமாகிய அந்த ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு எரிகோ என்கிற சாபத்திலான காரியத்தை நோக்கி ஓடுகிறோம். ஆண்டவரை விட்டுவிட்டு இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் வாழ்வேன், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். கீழ்ப்படிய வேண்டும் ஊழியக்காரனுக்கு தேவச்சனமே, கீழ்ப்படிய வேண்டும், சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எரிகோ சாபம் நிறைந்தது, உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பிடுங்குகிற ஒரு இடம். நீ எருசலேமில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு, நீ எருசலேமில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஒரு பராமரிப்பு, நீ எருசலேமில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம். நீ எருசலேமை விட்டு விட்டால், எரிகோவுக்கு ஓடி போனால், கள்ளனான பிசாசானவன் இருக்கிறான். கள்ளன், திருடன் உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருடவும், உன்னை குத்தூராக கொலையூராக மாற்றவும் பிசாசானவன் காத்துக் கொண்டிருக்கிறான். அநேக ஜனங்கள் வரலாம், நீ விழுந்திருக்கும் பொழுது அநேக ஜனங்கள் வரலாம். நல்லா யோசிங்க, நீங்கள் விழுந்திருக்கும் போது அநேக ஜனங்கள் வரலாம், பக்கமாய் பார்த்து விலகி ஓடுவார்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவரோடு சஞ்சரிக்கல. ஆண்டவர் மனம் முருகுகிற தேவன், அவர் மகிமை தேவன், அவர் கிருபையுள்ள தேவன். நீ விழுந்தாலும், நீ எந்த இடத்திலிருந்து ஆண்டவரை விட்டு விட்டு சென்றாலும் உன்னை தேடி வந்து நல்ல சமாரினாய் நீ விழுந்த இடத்துல உன்னை காயங்களை ஆற்றுகிறாராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு இருப்பன தெரியும். மகனை எட்டு விட்டு விலகி போனாய், நான் வருகிறேன், நான் வருகிறேன், நான் வருகிறேன். யோசித்து பாருங்க, எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவரை விட்டு பின் வாங்கி இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும், எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும், எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பின்வாங்கி இருக்கிறோம். அதனாலதான் சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லை. இரண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? குறிப்பு, எனக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இந்த நாள்ல இருந்து முடிவு செய்ய வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள், நான் உம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன் ஏசப்பா, நீ என்னோடு சஞ்சரிக்க. ஆண்டவர் விரும்புகிறார் சஞ்சரிக்க. அதனால்தான் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய காயங்களை ஆற்ற ஆண்டவர் விரும்புகிறார், உன் கட்டுகளை ஆற்ற ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய எண்ணெயும் திராட்சரசத்தை பூசி உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஒப்புக்கொடுக்க வேண்டும், நான் உம்மோடு சஞ்சரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மோடு எனக்கு போல நான் சஞ்சரிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் 300 வருஷங்கள், ஒரு நாள், 2 நாள், 1 வருஷம், 10 வருஷம் அல்ல, 300 ஆண்டுகள் ஏனோக்கோடு கர்த்தர் சஞ்சரித்திருக்கிறார். 300 வருஷம் ஏனோக்கோடு கர்த்தர் சஞ்சரித்திருக்கிறார். எப்படி தெரியுமா? ஆண்டுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும், அது வருகை வரைக்கும், நம்ம மரணம் வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீ ஆயத்தமா? ஆயத்தமா? நீ கர்த்தரோடு நான் என்னுடைய மரணம் இருக்கிற வரைக்கும் நான் வைராகியத்தோடு சஞ்சரிப்பேன் சொல்வதற்கு எத்தனை பேர்? ஐயா, இது ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, இது உலகத்தாலே போல ஒரு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எடுத்துமா கௌதமா, கௌதமா எடுத்துமா என்று நீ வாழ்கிறதுக்கு, அதனாலதான் நாங்கள் படித்து 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 நாங்கள் சொல்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவராக இருங்க, ஜாக்கிரதை உள்ளவராக இருங்க நாங்கள் சொல்கிறோம். நீ இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுத்தால் அது உண்மையாக கடைசி வரைக்கும் இருக்கிற எது இருக்கு தெரியுமா? மரணம் நம்மளை சந்திக்கிற வரைக்கும்.
ஆண்டவர் இந்த வேலை உங்களோடு சஞ்சரிக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? உன் காயங்களை ஆற்ற, உன் வேதனைகளை போற்ற, உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க. அநேகர் குத்திருக்கலாம், ஆண்டவர் மாற்றப்படுகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் உம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் உம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன். ஒப்பு கொடுத்தால் அதுல நிலை நிற்கணும். ஊழியக்காரன் என்ன ஏமாத்திடலாம், பரம ஊழியரை ஏமாற்ற முடியாது, பரம தகப்பனை ஏமாற்ற முடியாது, அப்பாவை ஏமாற்ற முடியாது. ஒப்பு கொடுத்து நான் சஞ்சரிக்கிறேன். ஆண்டவரே, சஞ்சரிக்கிற ஒரு வாக்கியம் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆவியானவர் ஐயா, தூய ஆவியானவர், பரிசுத்தமுள்ள ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் சஞ்சரிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஆவியானவரை உதவி செய்யுங்க. ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க கேட்கணும். கேட்டால்தான் சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். நீ ஆண்டவரோடு சஞ்சரிக்காமல் கர்த்தர் நீங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க? எனக்கு தெரியல. அநேக பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். நீ கர்த்தரோட சஞ்சரிக்கிறதே இல்லை, எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்? எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்? ஏன் ஆசீர்வதிக்கணும்? அதுதான் என் கொஸ்டின். ஏன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்? கர்த்தரோடு நீ சஞ்சரித்தால் தானே உன் காயங்களை ஆண்டவர் மாற்றுவார். சஞ்சரிக்கிறதுல கர்த்தர் மாதிரி என்ன ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் மேல நம்ம கோச்சிக்க. கர்த்தருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, கர்த்தருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். விளங்குதா? இது நம்மளுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தர் விரும்புகிறார், என் பிள்ளைகளோடு நான் சஞ்சரிக்கிறேன். நீங்க கர்த்தரோடு சஞ்சரிக்கிறீங்களா? உங்களோட ஒவ்வொருத்தர் பார்த்தா இருக்கிறார். சஞ்சரிங்க, அப்பதான் ஒரு சமாதானத்தை பார்க்க. இல்லை, நான் இப்படிதான் இருப்பேனாக்கா இருங்க, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, இப்படியே இருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக உங்களுக்கு ஒரு வழிவாசனை ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, மூன்றாவது, மத்திய 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியாக மத்திய 10ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த ஆம்புலன்ஸ்ல எல்லாம் நம்பர் இருக்கும் 108. அது எங்க தெரியுமா வந்தது? இந்த வசனத்துல வந்தது. மத்தேயு 10 8வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து போட்டார். யாருனாக்கா, முன்னாள் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி அவர் இருந்தாங்க. ஒரு கிறிஸ்தவர், அவர் இறந்துட்டார். அவங்க பிள்ளை தான் சென்னை. அவர் தான் முதல் இலவசம் ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது இந்தியாவிலே. அப்படி இருக்கும்போது இந்த வசனம் மத்திய 10ஆம் அதிகாரம் 8வது வசனம், அதுதான் 108. இங்க வசனம் என்ன இருக்குதுனாக்கா, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. ஆம்புலன்ஸ் ஸ்டார்டிங்ல இலவசமாக இருந்துச்சு, இப்போ பணம் எல்லாத்துலேயும் பணமாக மாறிவிட்டது. அது எப்போது பணமாய் மாறிவிட்டது என்றால், இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு சிம்பிள் என்ன இருக்கும்? ஒரு கிராஸ். இப்போ என்ன இருந்துச்சுங்க? இப்போ பாம்பு பஞ்சிக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஒரு ஒரு கத்தி மாதிரி ஒரு கத்தி மாதிரி வருது. பார்த்தீங்கன்னா 2 பாம்பு பிணைந்து பாம்பு வஞ்சிக்கிறது. அதனால தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வஞ்சிக்க பார்க்கிறது. அதனால தான் நாங்கள் கடிந்து அந்த ஆவிகளை செபிப்பது. தெய்வம் காலையில் எவ்வளோ பிரேயர் தெரியுமா? சபை ஜனங்களுக்காக எவ்வளோ பேர் அழறோம், எவ்வளோ பேர் கண்ணீர் சிந்தம் தெரியுமா? எல்லாருக்காக கண்ணீர் சிந்தம். என் சபையில் இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்காக கண்ணீர் சிந்தம். ஒரு குரூப் மாதிரி வராங்க, பிரேயர் பண்ணுறாங்க. எல்லாரும் நாங்கள் அழுது, ஆண்டவரே இந்த பிரச்சனை விலகட்டும், இந்த போராட்டம் விலகட்டும், இந்த உபத்திரங்கள் விலகட்டும், இந்த பற்றாக்குறைகள் விலகட்டும் என்று நாங்கள் கண்ணீர் சிந்துறோம். தெய்வ ஜனமே, ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது என் ஜனங்களுக்கு சொல்லிட்டு ஒருவன் மாத்திரம் இல்லை, ஒரு குரூப்பாக இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைகளை ஆசிர்வதிங்க, வருமானத்தை ஆசிர்வதிங்க, பிசினஸ் ஆசிர்வதிங்க, உயர்வு கிடைக்கணும், வேலை ஸ்தானத்தில் ரெட்டிப்பான ஒரு சம்பளம் கிடைக்கணும் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு ஜெபிக்கிறோம். இது போல நம்ம ஹாஸ்பிட்டல் ஏன் தெரியுமா நம்ம செலவழிக்கிறோம்? ஒரு ரகசியம் தெரியுங்களா? இந்த வஞ்சிக்கிற ஆவி எப்பொழுது வந்ததோ அப்பொழுதே வஞ்சிக்க ஆரம்பித்து விட்டது. சிம்பிள் தான். அது பிணைந்து
இணைந்து தலையை தூக்கி நிற்கிறது அல்லவா, அது வஞ்சிக்கிறார்கள். அதே மாதிரிதான் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்தது, அவர்கள் விழுந்து விட்டார்கள். அந்த கிராஸ் சிம்பலை எடுத்து விட்டு இதை கொண்டு வந்திருக்கிறார். இலவசமாய் பெற்றீர்கள், இப்போது இலவசமே இல்லை. ஏனென்றால் வஞ்சிக்க ஆரம்பித்தான். அவன் சிந்தனை உள்ள பணம் 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 பணம், அதுதான் நிரம்பியிருக்கிறது. ஒரு சின்ன கிளினிக் போங்க, சின்ன ஹாஸ்பிட்டல் போங்க, பணம் 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 பணம், அதுதான் நிரம்பியிருக்கிறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்கணும், எல்லாமே மாத்திரை மருந்தெல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்கணும். ஆனால் அங்கேயும் ஃபீஸ் தான் இப்போ மாறி இருக்கிறது. வஞ்சிக்க ஆரம்பித்துள்ளது. ஏன் தெரியுமா? அந்த சர்பத்தின் ஆவி ஹாஸ்பிட்டலில் விழுங்கிருக்கிறது. தேவச்சாமி ஹாஸ்பிட்டலில் விழுங்கிருக்கிறது. அதனாலதான் இப்படி இருக்கிறது. சரி, ஆண்டவர் ஊழியக்காரர்களை அழைக்கிறார். அழைத்து காணாமல் போன இஸ்ரவேல் இஸ்ரவேல், அதாவது என்ன, ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். 3வது பாயிண்ட் புரிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். காணாமல் போன இஸ்ரவேலர் வீட்டார் இடத்திற்கு நீங்கள் போங்கள் என்று ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். ஏன் தெரியுமா ஆண்டவர் அனுப்புறார்? உங்க வீட்டுக்கு ஊழியக்காரர்களை. 3வது ஜபுக்கு 3வது குறிப்பு நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா ஆண்டவர் அனுப்புறாரு? 8வது வசனம் படிக்கலாம். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், இலவசமாய் கொடுங்கள். தேவச்சாமே, அதனாலதான் வந்து எந்த பலவீனங்களும் இருக்கக்கூடாது என்று ஊழியக்காரர்களை ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். ஆனால் ஏன் நம்மால விடுதலை ஆக முடியாத ஒரு வாழ்க்கை? நாங்கள் வருகிறோம், செபிக்கிறோம், விடுதலை பார்க்க முடியல. நாங்கள் வருகிறோம், நல்லா கேளுங்க, ஊழியக்காரர் வருகிறோம், செபிக்கிறோம், ஒரு விடுதலை ஏன் பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியல? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வேளை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஏன் ஒரு விடுதலை பார்க்க முடியல தேவனுடைய பிள்ளைகளால? ஏன் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியல? சாத்தான் மேற்கொண்டிருக்கிறான். நம்ம சாத்தானை மேற்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? அதை எடுத்துக்கொள்ளலாம். 12:13 அதே அதிகாரத்தில் வசனம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள், அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், அந்த வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், நீங்கள் கூறின சமாதானம், எப்படி தெரியுமா? நாங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது, அந்த குடும்பத்து மேல் வர கடவது. அபாத்திரமாய் இருந்தால், அபாத்திரமாய் இருந்தால், நீங்கள் கூறின சமாதானம், நீங்கள், அதாவது நாங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. அந்த சமாதானம் எங்களிடத்திற்கே வந்து விடும். நாங்கள் வருகிறோம். ஒரு வீட்டை வாக்குத்தத்தத்தின் மூலமா தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். டெய்லியும் ஒரு வாக்குத்தத்தம், டெய்லியும் ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனா தானமா இருக்கக்கூடாது. சிலர் நாங்கள் ஆசீர்வதிப்போம். இவங்க என்ன ஆசீர்வதிக்கிறது, நான் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது என்று ஏனதானமா இருப்பாங்க. அதனாலதான் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் நிறைவேறாமல் அப்படியே அந்த ஆசீர்வாதம் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தண்ணீருக்குள்ள ஒரு இலையை போட்டால் எப்படி மேல தத்தளிக்கிறதோ அதே மனமாக ஆசீர்வாதம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பரிபூர்ணமாக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அதனால்தான் ஒரு விடுதலை இல்லை. அதனால்தான் ஒரு விடுதலை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோமா? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அத நம்ம குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வாக்குத்தத்தத்தை அனுப்புவேன். ஆமென், அல்லேலூயா என்று நிறைய பேர் அனுப்புவீங்க. எல்லாரும் அனுப்புங்க. ஆமென். கர்த்தாவே, இது எனக்குரிய வாக்குத்தத்தம், இது எனக்கு எடுத்துக்கொள்ள, இது எனக்குரிய வாக்குத்தத்தம், இது எனக்குரிய வாக்குத்தத்தம். ஆண்டவரே,
இது எனக்குரிய வாக்குத்தத்தம், என் பிள்ளைகளுக்குரிய வாக்குத்தத்தம். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க அந்த வாக்குத்தத்தத்தை. ஏன் தெரியுமா? இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிறார் ஐயா. இலவசமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஐயா. இலவசமாய் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் விடுதலையாக்குறார் ஐயா. இலவசமாய் வியாதிகள் விலகுகிறது, இலவசமாய் கட்டுகள் முறிக்கப்படுகிறது, இலவசமாய் சுகத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணிக்கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா என்று அந்த ஆசீர்வாதத்தின் மேல கரத்தை வைத்து, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு மகிமை உண்டாகட்டும் என்று அந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தின் மேல கரங்கள் வைத்து நீங்க ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் பரலோகத்தில் நீங்க விடக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. நிறைய ஆசீர்வாதம் வருதா? இல்ல நீங்க யூடியூப்ல நிறைய ஊழியக்காரர் மூலமாக வாக்குத்தத்தம் வரலாம், அதெல்லாம் எழுதி வைங்க. எழுதி வச்சு அதனால ஜெபிங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகள் மேல் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வாக்குத்தத்தங்கள் குடும்பத்தில் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். துடிக்கிறாய் அந்த வாக்குத்தத்தத்துக்காக, துடிக்கிற அந்த வாக்குத்தத்தத்துக்காக. ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமாக வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். நீங்கள் அதுக்கு பாத்திரனாய் இருந்தால், அதாவது நான் விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தத்துக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என் மேல் என் குடும்பத்தின் மேல் நிறைவேறட்டும் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகள் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று காத்திருக்கிறேன் ஐயா. அப்பொழுது பாருங்க, அந்த வாக்குத்தத்தம் அக்கினி போல பற்றி எரிந்து கொண்டே இருக்கிற கூடாரத்துக்குள்ள, பற்றி எரியும் அந்த வாக்குத்தத்தம் கூடாரத்துக்குள்ள. ஏன் சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வாக்குத்தத்தத்தை ஏனதாரம் எடுக்காதீங்க. ஒரு விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தம் என் கணவருக்குரியது, இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தம் என் கர்ப்பத்தில் பிறந்த என் தலைமுறைக்குரியது என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதான் சொல்லியிருக்கிறது என்ன? அந்த 13வது வசனம் பாருங்க. அந்த வீடு நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வந்து ஆசீர்வாதமாய் மாறும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே நான் யாரையும் பார்க்கல இது வரைக்கும். எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாம் ஒரே விதமா தான், எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாம் ஒரே விதமா தான், ஒரே வசனத்தை தான். இந்த கேரல்ஸ் போய் ஒரே வசனம், ஒரே ஜபம், ஒரே ஆசீர்வாதம், அதே பாடல் தான் நாங்கள் பாடணும். மாத்தி நாங்கள் பாடலையே. ஒரு வீட்டு வேற, ஒன்னு வீட்டை நாங்கள் வேற நாங்கள் பார்க்கலையே. எல்லாரையும் அப்படிதான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய அன்பு எங்களுக்குள் இருக்கிறது. அதனால தான் நாங்கள் நேசிக்கிறோம் ஜனங்களை. தேவச்சம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா வாக்குத்தத்தம்? என்ன தெரியுமா வாக்குத்தத்தம் இன்னைக்கு? சொல்லுங்க. பிலிப்பியர் 4:4 அதுதான் இன்னைக்கு வாக்குத்தத்தம். 4:4 பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷத்தை நீங்கள் எழுந்து போக கூடாது, அந்த சந்தோஷத்தை நீங்கள் எழுந்து போக கூடாது. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது ஆண்டவரே. 20 ரூபா 30 ரூபாய் நேரா போய் கடையில் ஒரு நோட்டு வாங்குங்க. டெய்லி வருகிற வாக்குத்தத்தத்தை எல்லாம் எழுதி வைங்க. சபையில கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை எல்லாம் எழுதி வைத்து உண்மை சொல்ற முழங்கால் படிட்டு விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தம் என்மேல் நிறைவேறட்டும், 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 நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பங்கள் பலவீனங்கள் மாறட்டும். ஐயா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஐயா, சில நேரத்தில் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், சில நேரத்தில் நாங்க கவலையா இருக்கிறோம். ஐயா, எப்பொழுதும் 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 எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்க கிருபை செய்யுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், என் குடும்பத்தை மேல பெற்றுக்கொள்கிறேன். என் கணவன் மேல இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றும், என் மனைவி மேல இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றும், என் அப்பா அம்மா மேல, என் அண்ணன் தம்பி அக்கா தங்கைங்க மேல, என் பிள்ளைங்க மேல, என் பேர பேத்திகள் மேல, என் மருமகன் மருமகள் மேல இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். நீங்க ஜெபிக்கறாயா? நீங்க ஜெபிக்கணும். வாயை விட்டு அறிக்கை செய்தாதா? இல்லனா ஊமையை செவிட்டனை போல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். விலகிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் பாத்திரமாய் இருந்தால், நீங்கள் விசுவாசித்தால் அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறும். இல்லை என்றால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது.
அதனாலதான் நிறைய குடும்பங்கள் வாக்குத்தத்தத்தில் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனை, போராட்டம், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. டெய்லி எழுதி வைங்க. படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, எழுதி வைக்கணும். அந்த வாக்குத்தத்தங்களை எழுதி வைங்க. அந்த பார்த்து நீங்க எழுதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் நண்பர் இருக்கேன், தமிழ் நண்பருக்கு இல்லை. எங்களுக்கு கன்னடா அனுப்பினா கூட நான் கன்னடாவில் தான் அனுப்புறேன். தெலுங்குல அனுப்பினா கூட நான் தெலுங்குல அனுப்புறேன். பிரச்சனை இல்லை, தெலுங்கு கூட அனுப்புறேன். நாங்கள் அதுக்காக நேரத்தை ஒதுக்கி வைத்து, சரிங்களா? ஏன் தெரியுமா? கர்த்தர்களை ஆசீர்வதிக்க நீங்க அந்த மன மகிழ்ச்சிக்குள்ள, அந்த சந்தோஷத்துக்குள்ள எப்போதும் இருக்கணும். தேவச்சானமே 3 பாயிண்ட் ஆண்டவர் கொடுத்த ரொம்ப ஆழமான ஒரு காரியம். முதலாவது பொருத்தனை, இரண்டாவது ஆண்டவரோடு சஞ்சரிப்பு, மூன்றாவது ஆசீர்வாதம். ஊழியக்காரர் வந்து ஆசீர்வதித்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் அல்லேலூயா. இருக்கிறார். நன்றி.